ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ SSGD 2024 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது. அது வந்து ஃபிசிக்கல் கட் ஆஃப், மெடிக்கல், ஃபிசிக்கல் அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஜாப் போயிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்து ஃபைனல் கட் ஆஃபில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். சரிங்களா? ஸோ இந்த SSGD 2024 நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு எப்படி நம்ம 2025 SSGDயை சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம். ஸோ ஒரு 65 மார்க்கு இல்லை 70 மார்க்கு எடுத்தாலே கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்கும். அது ITBPO, அசாம் ரைபிள்ஸோ, PSFO. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டம் போய் ஒரு 100 மார்க் எடுத்தாலே ஃபைனல் கட் ஆஃப் கிளியர் ஆகுமா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து இருக்கோம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. சரிங்களா? ஏன்னா SSC பற்றி அவேர்னஸ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறையா நல்லாவே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே TNSRB இல்லை Group 4 இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாருமே வந்து SSGD இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு வருஷமும் வந்து கட் ஆஃப் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இங்கே இதுவரைக்கும் ஒரு 80 மார்க் ஸ்கோர் பண்ணால் போதும், ஒரு 90 மார்க் ஸ்கோர் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சரிங்களா? பட் இதுக்கு அப்புறம் வரக்கூடியதில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 120 மார்க், ஒரு 120 மார்க் வந்து ஏம் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி ஏம் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஒரு 100 ப்ளஸ்ஸாக எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவு வந்து சிலபஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுங்க. ஓகே. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, ரீசனிங் தெரியுமா, ரீசனிங்கில் நான் சூப்பர் ஈஸியாக போட்டுருவேன், அப்போ ஃபுல் மார்க் எடுத்துறீங்களா? இல்லை, ஃபுல் மார்க் வராது. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ரீசனிங், மேக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்கோர் எடுத்துடணும். சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் ஒரு 80 மார்க்கோ 90 மார்க் இதுக்கு முன்னே வச்சிருப்பாங்க. சரிங்களா? பட் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜிடியில் நீங்களாம் ஒரு 120 மார்க் கண்டிப்பாக வந்து எடுக்கணும். சரிங்களா? கஷ்டம் தான், நீங்கள் கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். சரிங்களா? சொந்த வருஷமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து CSF தான் கிடைச்சிருந்து. சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் 128 மார்க், 125, 131 மார்க்லாம் சந்தோஷம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்களும் எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு 80 மார்க் 90 மார்க் இந்த மாதிரி எடுத்தால் போதும் அப்படிங்கிறத தூக்கி தூர வச்சுட்டு 120 மார்க் 130 மார்க் வந்து நீங்கள் வந்து எய்ம் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக பண்ணுங்கள். இன்னும் வந்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட டைம் ஒவ்வொரு நாளும் அதுக்கேற்ற பயங்கரமாக எஃபோர்ட் போடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல். ஸோ 2024 ஜிடியில் ஃபிசிக்கல் ஃபெயிலான ஸ்டூடெண்டோட மார்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு 120 மார்க்கு, 125, 128 எல்லாருமே 120 மார்க் மேலே சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாருமே வந்து ஃபிசிக்கல் நல்லா ஸ்கோர், யாரெல்லாம் ஸ்கோர் நல்லா பண்ணாங்களோ அவங்களாம் ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணவே இல்லை. சரிங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ப்ராக்டிஸ் சரியாக பண்ணுறதே கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம ஆள்கிட்ட இருக்கிற என்ன ஒரு மெயின் பிரச்சனை அப்படின்னா எப்போவுமே வந்து பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா? ஃபிசிக்கல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே ஒரு ரிசல்ட் ஒர்க்குன்னு பார்ப்பாங்க. சார் ரிசல்ட் வந்த பிறகு ஃபிசிக்கல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்கியூஸ் வந்து அப்படியே தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ நாம ஒரு யூனிஃபார்ம் போக போகிறோம், ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் போக போகிறோம் அப்படின்னா ஃபிட்னஸ், ரன்னிங் அப்படிலாம்ங்கிறது வந்து மார்னிங் எழுந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. சரிங்களா? நமக்கு அது வந்து ஒரு ரொட்டீனாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சிஸ்டம் ரிலேட்டட் ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு சிஸ்டம் முன்ன வந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, பார்டரில் இருந்து ஒரு கன்னை வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு நார்மல் ஹியூமனாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ நாம ஒரு சூப்பர்மேன் மாதிரி இருக்கணும். சரிங்களா? டெய்லி வந்து ரன் பண்ணணும்ல, சாப்பிடணும், எக்ஸசைஸ் இந்த மாதிரி வந்து ஒரு சொபிஸ்டிகேட்டடாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டேட் அனௌன்ஸ் பண்ணால் தான் ரன் பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஸோ நீங்கள் SSGDயோ இல்லை TNSRBயோ இல்லை போலீஸ் எந்த ஒரு ரிலேட்டட் நீங்கள் வந்து உங்களோட எய்ம் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபிட்னஸ், ரன்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய ரொட்டீனாக இருக்கணும். சரிங்களா? நீங்களாம் எக்ஸ்கியூஸே சொல்லக்கூடாது, டெய்லி நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த SSGD 2024 ஃபிசிக்கல் ஃபெயிலான ஸ்டூடெண்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஒரு ரெஸ்பான்சிபிள் வந்து ஏற்றுக்கணும். சரிங்களா? ஏன்னா மார்ச்லேயே நமக்கு வந்து எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எண்டில் தான் ஃபிசிக்கலாக ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 மாதம் நமக்கு வந்து டைம் இருந்தது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டைம் இருக்கும்போது ஒரு பிகினர், அதாவது ரன்னிங்கே ஓடாத ஒரு ஆள், சரிங்களா, ஒரு ஸ்டார்டிங்கில் 1 கிலோமீட்டர் தான் ஓட முடியுது, அந்த மாதிரி ஒரு பையன் கூட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் எவ்வளோ டைம் வந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு 22ல் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஒரு ஓவர் வெயிட் பர்சன் ஒரு 100 kg இருந்தால் கூட நீங்கள் கூட ஒரு 20 kg 6 மந்த்ஸில் ஷுவராக 20 kg லாஸ் பண்ணலாம். சரிங்களா? 20 kg லாஸ் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் டைமிங் வந்தால் கூட உங்களாலையும் 22 மினிட்ஸில் வந்து பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்டு மாரிசூலம் 105 kgயில் வந்து நம்மளோட ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணாங்க. சரிங்களா? ஜாயின் பண்ணும்போது 41 மினிட்ஸ் 5 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக கம்மி பண்ணி 23 மினிட்ஸ் சிவகங்கையில் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணாங்க. சரிங்களா? சிவகங்கை அதாவது ஆவடியை கம்பேர் பண்ணும்போது சிவகங்கையில் வந்து ஃபிசிக்கல் வந்து கஷ்டமாக இருக்கும், நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆனாங்க. சரிங்களா? ஸோ சிவகங்கையிலேயே ஃபிசிக்கல் கிளியர் பண்ணாங்க. கிளியர் பண்ணும்போது இவருடைய பாடி வெயிட் வந்து 86 kg, கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் வெயிட் வந்து குறைச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ஏர்லியராகவே ட்ரைனிங் வந்து நம்மகிட்ட வந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனால் 6லேருந்து 7 மாதம் டைம் இருந்தது. ஸோ ஃபிசிக்கல் வந்து நீங்கள் தான் காரணம். சரிங்களா? ஏன்னா லேட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே கிடையாது, ஒரு டேட்டுக்கான வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி நமக்கு வந்து
மே ஸ்டார்டிங்கில் வந்து ஃபிசிக்கல் வந்து வந்துடும். அதனால் டைம்லாம் இல்லை. நீங்கள் வந்து இப்போவே ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைமிங் செக் பண்ணுங்கள். 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியலையா 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாவது 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மெடிக்கல். ஸோ இந்த வருஷம் வந்து மெடிக்கல் அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரிஜெக்ட் ஆனாங்க சரிங்களா. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா கண்ணில் சரிங்களா. ஸோ நிறைய பேர் நினைக்கிற விஷயம் எனக்கு தான் கண்ணு நல்லா தெரியுது, தூரத்துலேருந்து வராங்க, ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ இந்த மாதிரி நினச்சவங்களாம் ஐ டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிட கூடாது சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து இப்போவே வந்து டாக்டர்கிட்ட போய் ஃபுல் பாடி வந்து செக்அப் பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு சின்ன விஷயம் நிறைய பேர்லாம் சின்ன விஷயங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆனாங்க சரிங்களா. ஸோ எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி ஃபுல் பாடி செக்அப் பண்ணி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போவே வந்து சால்வ் பண்ணுங்கள் சரிங்களா. கண்ணில் எதுவும் பிரச்சனை இருந்தால் சர்ஜரி பண்ணிக்கோங்க. நிறைய லேசர் சர்ஜரி பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் மெடிக்கல் இந்த வாட்டி வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க, ஃபிசிக்கல்லாம் கிளியர் பண்ணியிருந்தாங்க, பட் மெடிக்கல் போயிடுச்சு சரிங்களா. ஸோ அதனால் மெடிக்கலில் இந்த வாட்டி வழக்கத்தை விட வந்து நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேவா. ஸோ அதனால் எக்ஸாம் ஒரு 120 மார்க் ஏம் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 24 மினிட்ஸ் ஏம் பண்ணக்கூடாது, 21 நிமிஷம் ஓடணும் அப்படின்னு நினைக்கணும் சரிங்களா. அப்போ தான் நீங்கள் ஃபிசிக்கல் போய் எந்த ஒரு பதட்டம்லாம் இல்லாமல் இருக்கும் சரிங்களா. ஸோ மெடிக்கல் இப்போவே ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கோங்க. எதுவும் பிரச்சனை இருந்தால் அப்படின்னா நீங்களே இப்போவே பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே தான் இருக்க போது எல்லாரும் நிறைய எஃபோர்ட் போடுவாங்க சரிங்களா. அதனால் நீங்களும் வந்து எஃபோர்ட் போடணும், உங்கள் மேலே நம்பணும். 120 மார்க்லாம் பண்ண முடியுமா நினைக்கக்கூடாது சரிங்களா. நிறைய பேர் 130 140 மார்க்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் எஃபோர்ட் போடுங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த காசோ ஃபிசிக்கல் அகாடமி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஏஜ் வந்து 27, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னே சரிங்களா. ஸோ ஒரு சில பேர் சொல்கிற விஷயம் ஃபிசிக்கல் அகாடமி நீலாம் ஒரு சின்ன பையன், உன்னால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி இதில் இருக்கவங்க ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க, இல்லை எக்ஸ்ஆர்பி மேன் இந்த மாதிரி தான் இருப்பாங்க சரிங்களா. ஸோ உன்னை நம்பி எப்படிடா ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து கேட்டாங்க சரி. அதனால் எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது, என்னால் இதை பெட்டராக பண்ண முடியும் அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ அதனால் என்னென்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அனலிசிஸ் பண்ணி நாம் இதில் எப்படி பெட்டராக பண்ணலாம், அதுவும் முக்கியமாக சொன்ன விஷயம் ஆன்லைனில் எப்படி உன்னை நம்பி ட்ரைனிங் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய கேட்டாங்க சரிங்களா. ஸோ என்னை நம்பி கண்டிப்பாக நான் வந்து சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் அனலிசிஸ் பண்ணி டிப்ஸ் அப்படிங்கிறது வீடியோ மட்டும் சொல்லாமல் நிறைய விஷயங்கள் நானே ஓடி காமிப்பேன் சரிங்களா. ஸோ 2023 RRB குரூப் டியில் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு சரிங்களா. ஸோ அதில் 2 ஃபிசிக்கலாக ஒரு டைமில் ஸ்ப்ளிட் மெத்தடு மெர்ச் மெத்தடு நிறைய விஷயம் நானே கிரவுண்டில் ஓடி சொல்லிப்பேன் சரிங்களா. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் நம்பிக்கை இருந்தது. ஸோ SSC GDயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டை ஒரு 15 நிமிஷம் ஓட வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பேசிக்கிட்டே வந்து 5 கிலோமீட்டர் 22 மினிட்ஸில் ஓடிருந்தேன், கண்ணை கட்டிட்டு ஓடினேன் சரிங்களா. ஸோ அதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஏற்பட்டுச்சு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வருஷம் வந்து சின்ன பொண்ணுங்களை வச்சு டைமிங் கொண்டு வருது. ஸோ ராஜ்குமார் சார் 57 வயசு, ஸோ அவங்க 22 மினிட்ஸில் ரன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 500 மீட்டர் கூட ஓட முடியாத ஒரு பையனை ரெடி பண்ணி 5 கிலோமீட்டர் 19 நிமிஷம் ஓட வச்சு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த பையன் 17.55 ஓடி இருக்கான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து எஃபோர்ட் போட்டேன் சரிங்களா. ஸோ அதனால தான் நிறைய ரிசல்ட் என்னால் கொடுக்க முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ட்ரைனிங் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருந்தேன். போன வருஷமாக இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தின வருஷமாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ரிசல்ட் ஆன்லைனில் சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு தென்காசிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருந்துக்கிட்டு என்னால் இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ண முடிஞ்சுது. ஜம்மு காஷ்மீர், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா ஒரு 4 ஸ்டூடெண்ட் வந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணி, மலேசியாவிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி மலேசியன் போலீஸ் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் மேரத்தான் ட்ரைனிங் நிறைய பேர் ட்ரைனிங் ஜாயின் பண்ணியிருந்தாங்க சரிங்களா. ஸோ ஆன்லைனில் என்னால் வந்து பெட்டராக வந்து பண்ண முடியும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா எனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தது. ஸோ யார் எந்த அளவுக்கு இந்த ஃபீல்டில் வந்து இருந்தாலும் என்னால் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து நம்பினேன் சரிங்களா. ஸோ அதேமாதிரி நீங்களும் வந்து உங்களை நம்பணும் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் இந்த வாட்டி சொன்ன விஷயங்கள் வந்து சிஜியில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட் உள்ள வந்துட்டாங்க, பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட் உள்ள வந்துட்டாங்க. ஸோ அதனால் கட்டாக போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லி தான் சரிங்களா. ஸோ யார் எல்லாம் வந்தாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான போஸ்ட்டை வந்து யாராலையும் தட்டி பறிக்க முடியாது சரிங்களா. அதனால் எஃபோர்ட் போடுங்க, உங்கள் மேலே நம்புங்க. கண்டிப்பாக இந்த 2025 சூப்பராக ஒரு போஸ்டிங் வந்து போயிடணும் சரிங்களா. ஸோ அதனால் எஃபோர்ட் போடுங்க. நான் ஆல்ரெடி 2025 நியூ இயர்க்கே வந்து நிறைய பேருக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக 2025 உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் கிடைக்கும். நல்லா எஃபோர்ட் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இந்த 2025 நல்ல ஒரு போஸ்டிங் போயிடணும் சரிங்களா. ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமுக்கு கம்மியான நாட்களாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து பயங்கரமாக எஃபோர்ட் போடுங்க சரிங்களா. ஓகே காய்ஸ், ஆல் தி பெஸ்ட்.